Good morning students. Today we are going to learn theorem 4.7. So statement, suppose x, y, z are metric space, E is a subset of x, F maps E into y, G maps the range of F of E into z, and H is a mapping of E into z, defined by H of x equal to G into F of x, into x belongs to E. If F is continuous at a point P belongs to E, and if G is continuous at the point F of P, then H is continuous at P. Next, the function H is called composite of F and G. Okay, the notation H is equal to G composition F is frequently used in this context. ஸோ இவ்வளவும் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதில் வந்து ஹெச்ன்னு சொல்கிறது மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் ஹெச் வந்து என்ன கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹெச் வந்து காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதணும், காம்போசிஷன் நம்ம எப்போ எழுதுகிறப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது சரியா. ஸோ இப்போ நமக்கு ப்ரூஃபுக்கு போயிடலாம். ப்ரூஃப் ஜி இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் எஃப் ஆஃப் பி. ஓகே, ஸோ ஜி வந்து கண்டினியூஸாக இருக்கும் எந்த அட் த பாயிண்ட் எஃப் ஆஃப் பியில். ஓகே, ஸோ பை டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0, இது எதுக்கு நம்ம ஜி வந்து கண்டினியூஸ்ன்னு சொன்னாச்சு. ஸோ அப்போ அதுக்கு டெஃபினிஷனை கொடுக்கணும். ஓகே, ஸோ பை டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் 0 such that dz of g of f of p comma g of y which is less than epsilon for all points y belongs to f of e, for which dy of f of p comma y which is less than delta. So இது நம்மளோட கண்டினியூஸுக்குள்ள டெஃபினிஷன் சரியா. இது equation number 1. Also given f is continuous at p. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஜி இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் எஃப் ஆஃப் பின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் சரியா. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறோம், எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் பின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எஃப் வந்து கண்டினியூஸ், அப்போ எஃப் கண்டினியூஸ்னா அப்போ அதுக்கு நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும் சரியா. ஸோ கிவன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் பின்னா, ஸோ பை டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் 0 such that dy of f of x comma f of p less than delta for all points x belongs to E, for which dx of previous இதில் என்ன கொடுத்துருந்தோம் dy of அப்படி கொடுத்துருந்தோம் சரியா. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா dx of ஓகே x comma p less than அங்கே வந்து டெல்டான்னு கொடுத்துருந்தோம், இங்கே வந்து காமான்னு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணி இடையில வந்து பை டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா ஃபார் எவ்ரி, இந்த இடத்துல எப்சிலான் கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இதில் டெல்டா கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துக்கோ சரியா. அண்டு இதில் வந்து என்ன பண்ணிக்கோ, யார் வந்து சேர்ந்தாலும் 14 நாள் நீங்க வந்து பாருங்க, 14 நாள் உங்களுக்கு ராஜா சாப்பாடு போட்டு டெல்டான்னா இங்கே இந்த சிம்பிள் கொடுத்துக்கோ சரியா, திஸ் வேல்யூ. அப்போ தான் நம்ம இங்கே dx of x comma p less than இது வந்து ஈட்டா அப்படின்னு இது பண்ணிக்கோ சரியா. அங்கே டெல்டா கொடுத்ததுனால இங்கே ஈட்டான்னு கொடுத்துக்கோ, ஈட்டா கிரேட்டர் தேன் 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு put y equal to f of x in equation number 1. equation number 1ல வந்து என்ன yக்கு பதிலாக f of x கொடுத்தோன்னா நம்மளோட டேர்ம்ஸ் எப்படி மாறும், அப்போ இதில் equation number 1ல கொடுக்குறேன் சரியா. ஸோ கொடுத்த அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், அப்போ d z of g of f of p comma g of f of x less than epsilon for all points f of x it belongs to f of e, for which dy of f of p comma f of x less than delta. ஸோ இப்படி மாறிடும் சரியா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 வந்து நீ கம்பேர் பண்ணி என்ன சொல்கிற அப்படின்னா
dz of f of dz of g of f of p comma g of f of x which is less than epsilon with dx of x comma p வந்து which is less than eta. அப்போ நெக்ஸ்ட் கிவன் உனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண ஜி இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். சரியா, அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா டி இசட் ஆஃப் ஜி இன்டு எஃப் இந்த ரெண்டு டேர்முக்கும் சரியா ஹெச் ஆஃப் பி கம்மா ஹெச் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் எப்சிலான் வித் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா பி லெஸ் தேன் ஈட்டா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், நம்ம இப்படி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் வித் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். சரியா, அப்போ இங்கே வந்து எஃப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ அப்போ ஹெச் வந்து கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் என்னது பி. ஓகேவா, ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன பண்ணிடலாம், ஹெச் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, அப்போ நமக்கு ரெண்டு இதுக்கு காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு எஃப்க்கும் ஜிக்கும் காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறப்ப ஜி வந்து கண்டினியூஸ்னால் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும், ஹெச் வந்து ஹெச்சில் எஃப் வந்து கண்டினியூஸ்னால் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும், ரெண்டுக்கும் காம்போசிஷன் எடுத்துக்கிறோம். சரி, காம்போசிஷன் எடுத்துட்டோம்னா ஹெச் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, இதுதான் இந்த தியரத்தில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் 4.8. இதுவும் ஈஸி தான், ஆனால் பட் இம்பார்ட்டன்ட் தியரம். சரியா, மார்க் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட்டு. எ மேப்பிங் எஃப் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இன்டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் ஒய் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் வி இன் ஒய். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரியா, ஸோ அப்போ ஒரு மேப்பு கொடுத்துருக்காங்க, அது எங்கேருந்து எக்ஸ் டு ஒய் வந்து மேப் ஆகுது. சரியா, நம்ம அதுக்கு என்ன செய்யணும், மெட்ரிக்ஸ் ஒய் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன்ட்டு எடுத்துகிட்டு எதை ப்ரூஃப் பண்ண போகிறோம், எஃப் வந்து கண்டினியூஸ்ன்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா, ஓகே. ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோ, எடுத்துக்கோ, ப்ரூஃப் பாரு. ஸ்டேட்மெண்ட்டில் எஃப் சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும், எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் அண்ட் வி இஸ் ஓப்பன் இன் ஒய். இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதெல்லாம் எஃப் வந்து கண்டினியூஸ், ஒரு மேப் வந்து கொடுத்துருக்குறோம். சரியா, ஸோ மேப் வந்து எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் is continuous, f from x to y is continuous on x. okay, so அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, suppose f is continuous on x and v னா நமக்கு f inverse of v வந்து open in x for every open set v in y ன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ v வந்து என்னவா இருக்கும், open in y ன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி எதை ப்ரூஃப் பண்ணணும், அப்போ டு ப்ரூவ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ இதில் ஸ்டேட்மெண்ட்லேயே பாரு, இங்கே எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டு ப்ரூவ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். அப்போது ஓப்பன்னு சொல்லணும் அப்படின்னா டு ப்ரூவ் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. ஆல்ரெடி நம்ம ஓப்பனுக்கு டெஃபினிஷன் படிச்சிருக்கோம், எஃப் எப்போ வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்குள்ளாடி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் ஏன்னு சொல்கிற பாயிண்ட்டும் இருக்கும், பின்னு சொல்கிற பாயிண்ட்டும் இருக்கும். சரியா, அப்போ இதுக்கு உள்ளாடி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ், அப்போ ஏயும் இருக்கும் பியும் இருக்கும்னா அதுக்கு உள்ளாடி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்ட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு இதை வந்து நம்ம ஓப்பன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம அதுக்கு பதிலாக என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸை வந்து என்ன சொன்னால் போதும், இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொன்னால் போதும், அதுக்குள்ளாடி இருக்கிற பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ தட் இஸ் டு ப்ரூவ்
prove that x belongs to f inverse of v, that implies dx of x comma p less than delta. Suppose p belongs to x and f of p belongs to v அப்படின்னா since v is open னா இது ஓப்பனோட டெஃபினிஷன் கொடுத்துக்கிறோம். சரியா, இது ஓப்பனுக்கு டெஃபினிஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், since f is continuousனா கண்டினியூஸோட டெஃபினிஷன் கொடுத்துக்கணும். சரியா, ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக என்ன சொல்லிடலாம், அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் எங்கே இருக்குது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குது. as soon as dx of x comma p வந்தப்போ லெஸ் than டெல்டாவாக இருக்கும். ஸோ அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்போ என்னவா இருக்கும், இது ஓப்பன் எக்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஓப்பன் இஃப் பார்ட்டு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்லி இஃப் பார்ட்டு. ஒன்லி இஃப் பார்ட்டு பண்ணுறப்ப எதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும், அப்போ இதை அஸ்யூம் பண்ணிக்கணும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ரூஃப் பண்ண வேண்டியது எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பி பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ பின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து எக்ஸில் வந்து எடுத்துக்கிறோம். அண்டு எப்சிலான் கிரேட்டர் தான் 0, எப்சிலான் கிரேட்டர் தான் 0. லெட் வி பி த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய் சச் தட் dy ஆஃப் f of p comma y which is less than epsilon. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். v be the set, let v be the set of all points of y such that dy of f of p comma y என்னவா இருக்கும், less than epsilon. Then v is open, hence f inverse of v is open. எப்படி சொல்லுவா, ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு தியரம் பார்த்துருக்கோம், inverse image of open set is open. ஸோ அப்போ f inverse of v வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் என்னவா இருக்கும், ஓப்பனாக இருக்கும். there exists delta greater than 0 such that dx of x comma p is less than delta. But if x belongs to f inverse of v, that implies நம்ம என்ன சொல்லலாம், f of x it belongs to என்ன சொல்லிடலாம், v ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ dy of f of p comma f of x which is less than epsilon with dx of x comma p less than delta. ஸோ இது எதோட டெஃபினிஷன், கண்டினியூஸோட டெஃபினிஷன். சரியா, ஸோ அப்போ இதில் என்ன சொல்லிடலாம், f வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். that implies f is continuous at xன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதோட இந்த வரைக்கும் உள்ளதை படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் தியரம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.